மிசோரி போலீசாரால் மைக்கேல் பிரவுன் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளதாக மிசோரி வழக்கறிஞர் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அமெரிக்காவின் மிசோரி ஃபெர்கூசன் அருகே கருப்பின இளைஞர் மைக்கேல் பிரவுன் காவல் அலுவலர் டார்வின் என்பவரால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். இக்கொலையை கண்டித்து அமெரிக்கா முழுவதும் பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. கருப்பின இளைஞர் பிரவுன் தன்னை தாக்க வந்ததாகவும் தற்காப்புக்காகவே துப்பாக்கியை பயன்படுத்தியதாகவும் டார்வின் கூறியதை ஏற்றுக்கொள்ள போராட்டக்காரர்கள் தயாராக இல்லை. இதனால் போராட்டங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகின. இந்நிலையில் மேலும் சில கருப்பினத்தவர்கள் போலீசாரால் படுகொலை செய்யப்பட்டனர். இக்கொலைகளை முழுமையாக விசாரித்து உண்மையை வெளிக்கொணர அமெரிக்கா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐநா அமைப்பு உள்பட பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் எழுந்தன. இதையடுத்து மைக்கேல் பிரவுனின் கொலைக்கு எதிரான விசாரணை சூடு பிடித்தது. இந்நிலையில் இது தொடர்பான வழக்கில் போலீசாரின் நடவடிக்கைக்கு எதிராக புதிய திருப்பத்தை ஏற்படுத்தவிருப்பதாக பிரவுன் குடும்பத்தினரின் வழக்கறிஞர் ஆண்டனி கிரே தெரிவித்துள்ளார். எங்களுக்கு கிடைத்திருப்பது புதிய தடயம் கிடையாது. ஏற்கனவே உள்ள தடயத்தை யாரும் எதிர்பார்க்காத புதிய வடிவத்தில் நீதிமன்றத்தில் அளிக்க உள்ளோம். வழக்கறிஞர் ஆண்டனி கிரே ஏற்படுத்தவிருக்கும் புதிய திருப்பம் இந்த வழக்கின் போக்கை மாற்றியமைக்கும் என்று பிரவுன் குடும்பத்தினர் நம்புகின்றனர். எல் துரைராஜ், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.